இல்ல எல்லாருக்குமே இப்ப சமூகத்துல இப்படி ஒண்ணு தோணிருச்சுங்க. எல்லாருமே வந்து ஒண்ணு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஒரு பிரசங்கியார் ஆயிரலாம், ஒரு சொற்பொழிவாளர் ம், ஆயிரலாம், ம். ஒரு ஒரு பெரிய இடத்துக்கு வந்துரலான்னு. இவ்வளவு சுலபமாக நான் அடைந்த விஷயங்கள் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் தினம் காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு புத்தகத்த படிக்காம நான் இரவு படுக்கிறது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு சொற்பொழிவு அப்படின்னா, அந்த சொற்பொழிவுக்கு நான் தயார் செய்றது உண்டு. ஒவ்வொரு நாளும் படிக்கிறேன். ஒரு சொற்பொழிவுக்குன்னு படிக்கக்கூடாது. என் குருநாதர் சொல்வார், எப்பயுமே இந்த வாட்டர் டேங்க்ல தண்ணி ஏத்தி வச்சுக்கிட்டு, எந்த குழாய எங்க தொறந்தாலும் தண்ணி வரணுன்ற மாதிரி, என்ன இன்னைக்கும் நீங்க மேடைக்கு போகும்போது எனக்கு தலைப்பு சொன்னீங்கன்னா போதும். எனக்கு தலைப்ப நீங்க 10 நாளைக்கு முன்னாடியோ, 1 வாரத்துக்கு முன்னாடியோ சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. என்ன, அப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் படிச்சு, தயார் செய்து, ஒவ்வொரு நாளும் அந்த கல்விய திரும்ப, திரும்ப, திரும்ப நான் படிக்கிறேன். ஆனா இது எதுவுமே இல்லாம, ஒருத்தவங்க பேசினத எடுத்து அப்படியே ஏதோ தானே கண்டுபிடிச்சு பேசின மாரியே பேசிட்டு, அந்த பேர சம்பாரிச்சுட்டு போயிரலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அதற்கு சமூக ஊடகங்களும் நிறைய வழி செய்யுது. ம். இத யார் ஆதியில சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியாது. என்னமோ புதுசா அவங்கவங்களே எல்லாரும் கண்டுபிடிச்சு சொன்ன மாதிரி அவங்கவங்களுக்கு ஒரு நினைப்பு வந்துருது. ஆனா இது எல்லாமே நான் எப்போதும் சொல்லுவேன். காலத்துக்கும் ஒன்று நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, நல்ல கல்வி அறிவும், நல்ல ஞானமும் அவர்களுக்கு இருந்தால் மட்டுமே தான் அது காலத்துக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு சூரியனைப் போல, சந்திரனைப் போல அவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியும். மத்ததெல்லாம் விட்டில் பூச்சி மாதிரி தான். ம். அப்பப்போ வரும், அப்பப்போ போயிடும்.